திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இன்று விசாரணை. இஸ்லாமிய அமைப்புகளும் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரி இடையீட்டு மனு தாக்கல். வயதை வென்ற வசீகரம் கொண்டவர் என ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் கொண்டவர் என பாராட்டு. படையப்பா ரீ-ரிலீஸை ஒட்டி திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள். ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக கொண்டாட்டம். சென்னை சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் சிக்கிய கனரக வாகனம். மெட்ரோ பணிக்காக பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு சென்றபோது விபத்து. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலை 9 மணியை கடந்த பிறகும் கடும் பனிமூட்டம். பகலிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். திசையின் விளை அருகே அதிசய கிணற்றுக்குள் அருவி போல் கொட்டும் தண்ணீர். கருமேனியாறு கால்வாய் மூலம் திறந்து விடப்படும் நீரை உள்வாங்கி வரும் காட்சி. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விரிவாக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வெல்லும் தமிழ் பெண்கள் எனும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு. ஒட்டுமொத்த மாநில உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடம். இந்திய மாநிலங்கள் குறித்த ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவர கையேட்டில் தகவல். எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க கூடுதலாக 3 நாட்கள் அவகாசம். வரும் 14ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என அறிவிப்பு. பீகார் மாநிலம் சீதாமர்கி மாவட்டத்தில் 7000த்திற்கும் மேற்பட்டோருக்கு எய்ட்ஸ் பாதிப்பு. 400க்கும் மேற்பட்ட சிறார்களும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் அதிர்ச்சி. இண்டிகோ தலைமை செயல் அதிகாரிக்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் மீண்டும் சம்மன். இண்டிகோ விமான சேவைகள் இடையூறு தொடர்பாக இன்று நேரில் ஆஜராக உத்தரவு. கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கான தண்டனை இன்று அறிவிப்பு. சுனில், மார்டின், சலீம் உள்ளிட்ட 6 பேருக்கான தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது எர்ணாகுளம் நீதிமன்றம். இலங்கையில் பெய்த மழையால் முல்லைத்தீவில் அமைந்துள்ள வவுனிக்குளம் நிரம்பியது. குளம் நிரம்பி மறுகால் பாயும் காட்சியை காண திரளும் சுற்றுவட்டார மக்கள். இந்தியா மீதான இறக்குமதி வரியை உயர்த்தும் மெக்சிகோ 20%லிருந்து 50%ஆக உயர்த்த ஒப்புதல்.
மெஸ்ஸி வருகையை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டுள்ள கொல்கத்தா நகரம். ஹைதராபாத்தில் மெஸ்ஸியுடன் புகைப்படம் எடுக்க 10 லட்சம் ரூபாய் கட்டணம் நிர்ணயம். இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. 51 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது.